வணக்கம் மக்களே. நான் அன்றைக்கி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சிங்கப்பெண்ணு நாடகத்தில் ஆனந்தி மாசமாக இருக்கையில் ஒரு பிள்ளை மாசமாக இருந்து குழந்தை பெற்றுருச்சுன்னு சொன்ன பற்றியலா. இவா தான் பார்த்துக்கங்க, இவா தாங்க குழந்தை. எவ்வளோ அவள் மாதம் இருக்கல, நீ எப்போ பிள்ளை இருந்த? 7 மாதம். சத்தமாக தான் சொன்னேன். 7 மாதம். அவள் பிள்ளை நடக்கவே ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கங்க. இப்போ கூப்பிடுங்க பாருங்க, வருவான். நிவிஷே, நிவிஷே இந்தாங்க வா, ஃபோட்டோ எடுக்கலாமா? என்னவா ஆனாவா நான் வந்துட்டான் பார்த்துக்கங்க. இது நடக்கவே ஆரம்பிச்சிருச்சு. அவ அம்மா இப்போ 2வது மாதமாக இருக்கா. என்னதானே? அதான் கொய்யாக்காலாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. வாய்க்கு நல்லா மாங்காய் சாப்பிடுவாங்க. இது நான் கொடுத்த கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கு பார்த்துக்கங்க. ஆனந்தி எப்போ பெற்று எடுப்பான்னு தெரியல. இன்னும் நினப்பு தான் இருக்குது. அந்த நாடகம் என்ன தான் பண்ணுறாங்க தெரியல. நாடகம் முடிகிற வரைக்கும் ஆனந்தி குழந்தை பெற்று எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கள் நிவிஷும் ஓடவே ஆரம்பிச்சிட்டான் பார்த்துக்கங்க. பால்வடையே போகிறானா பார்த்துக்கங்க. அவ்வளோ முன்னேறிட்டாவ. ஆனால் சீரியலில் அவள் குழந்தையே பெற்றுக்க மாட்டேங்கிறாளே, என்ன பண்ணுறது? இப்போ சீமந்தமே பண்ணுறாங்களா? யார் அந்த நாடகத்தை பார்த்தா? நான் வெறும் ப்ரெமோ மட்டும்தான் பார்ப்பேன் பார்த்துக்கங்க. அதுக்கே கடுப்பாக வருது. அப்புறம் சீரியல் வேறு பார்க்குறது. எல்லாமே நிறைய பேர், நீ மட்டும் இல்லை ஐஸு, நிறைய பேர் வந்து ப்ரெமோ மட்டும் பார்த்துட்டு விட்டுடுறாங்க. பிரம்ம மட்டும் கையல் நாடகம் அதுக்கு மேலே கை ஊற்றுறாங்க ஐஸு. சரியான இதாக இருக்குது. கையல் நாடகம் அதுக்கு மேலே மோசம். என்ன பண்ணுறது? சரி, இவன் 2வது பிள்ளை பற்றி நாங்கள் காட்டுறோம்னா என்ன பிள்ளைன்னு தெரில. அது பையன் நிவிஷ். 2வது என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே ஆனந்தி பெற்றுப்பாளா பார்ப்போம், இல்லாட்டி இவ பெற்றுக்கிறாளா பார்ப்போம். ஆனந்திக்கு அவளுக்கு டஃப் கொடுத்துருக்கோம். 2 பேருக்கும் போட்டி பார்க்கலாம். பாய்.